Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கிளாஸ் லெவல் சாப்டர் 3 trigonometry exercise 3.4ல 7th sum பார்க்கலாம். இது பேஜ் நம்பர் 109ல இருக்கு. Find a quadratic equation whose roots are sin 15 degree and cos 15 degree. sin 15 degree cos 15 degree ரெண்டு ரூட் கொடுத்திருக்காங்க. இதோட quadratic equation நம்ம கண்டுபிடிக்கணும். quadratic equation வந்து 10thலயே வந்திருக்கும். quadratic equationோட ஜெனரலான ஃபார்ம் quadratic equation on the general form வந்து x square minus x sum of roots plus product of root is equal to 0. இதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதில் கொடுத்துருக்க sin 15 degree cos 15 degree வச்சு ஃபஸ்ட்டு sum of roots கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறம் product of root கண்டுபிடிக்க போகிறோம். அது ரெண்டுத்தையுமே இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு sum of roots சம்முனாக்கா அடிஷன். அப்போ சம் ஆஃப் ரூட்ஸ்னாக்கா கொடுத்துருக்க ரெண்டு ரூட் வந்து sin 15 degree cos 15 degree இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். sin 15 degree ப்ளஸ் cos 15 degree. இதில் நம்மளுக்கு டேபிளில் 15 டிகிரிக்கான வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. அதனால் அதை பிரித்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். sin 15 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரின்னு எழுதலாம். ப்ளஸ் cos 15 அதே மாதிரியே 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரின்னு எழுதலாம். இப்போ இது ரெண்டுமே வந்து sin a மைனஸ் பி cos a மைனஸ் பி ஃபார்மேட்டில் இருக்குது. ட்ரிக்னாமெட்ரியோட டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா இது தான். ஃபஸ்ட்டு sin a மைனஸ் பிக்கு ஃபார்முலா ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். a வந்து 45 b வந்து 30. அப்போது sin a அப்போ a 45 cos b b வந்து 30 டிகிரி மைனஸ் cos a cos 45 டிகிரி sin b sin வந்து 30 டிகிரி. இப்போ இந்த பார்ட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதுக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம், cos a மைனஸ் பி ஃபார்முலா. நடுவில் இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் போட்டு எழுதலாம். ப்ளஸ் cos a cos b cos 45 டிகிரி cos 30 டிகிரி ப்ளஸ் sin 45 டிகிரி sin 30 டிகிரி. இப்போ ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளை வச்சு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு sin 45 sin 45 வந்து 1/√2. இப்போ அதுக்கு பதிலாக 1/√2. நெக்ஸ்ட்டு cos 30 cos 30 வந்து √3/2 ரூட் இன்ட்டு √3/2. நெக்ஸ்ட்டு cos 45 cos 45ஓட வேல்யூ வந்து 1/√2 மைனஸ் 1/√2. நெக்ஸ்ட்டு sin 30 sin 30ஓட வேல்யூ வந்து 1/2. அப்போ இன்ட்டு 1/2. அடுத்தது cos 45 டிகிரி cos 45ஓட வேல்யூ வந்து 1/√2 ப்ளஸ் 1/√2 sin 30 sin 30ஓட வேல்யூ வந்து √3/2. அப்போ இன்ட்டு √3/2. அடுத்து sin 45ம் sin 30 தான் எழுதலாம். ப்ளஸ் sin 45 வந்து 1/√2 இன்ட்டு sin 30 வந்து 1/2. இதில் எல்லாத்துலேயுமே வந்து டெனாமினேட்டர் சேமாக இருக்குது, சேர்த்து எழுதிக்கலாம் 2√2ன்னு சொல்லிட்டு. இப்போ நியூமரேட்டரில் இங்கே 1 × √3ன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் √3. அடுத்தது 1 × 1 1 தான், அப்போ மைனஸ் 1. நெக்ஸ்ட்டு 1√3ன்னு இருக்குது. 1 × √3 வந்து √3 தான் ப்ளஸ் √3. அடுத்தது 1 × 1 1 ப்ளஸ் 1. இதில் மைனஸ் 1ம் ப்ளஸ் 1ம் 0 ஆகிடும். அப்போ மீதி வந்து 2 √3 இருக்குது. அப்போது இஸ் ஈக்குவல் டு 2√3 டிவைடட் பை 2√2ன்னு எழுதலாம். ஒரு 2ல் 2 √2 சேர்ந்தது தான் ஒரு 2. அப்போது நியூமரேட்டரில் இருக்க 2க்கு பதிலாக 2 √2 போடலாம். இஸ் ஈக்குவல் டு √2 இன்ட்டு √2ன்னு எழுதலாம். இப்போ இன்ட்டு √3 அங்கே இருக்குது டிவைடட் பை 2√2. இப்போ இதில் √2வும் √2வும் கேன்சல் ஆகிடும். மீதி இங்கே √2 இன்ட்டு √3ன்னு இருக்குது. 3 2s are 6. இப்போ சேர்த்து √6 டிவைடட் பை 2ன்னு எழுதலாம். இது சம் ஆஃப் ரூட்ஸ். இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு சம் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம். ப்ராடக்ட்னாக்கா மல்டிப்ளிகேஷன்ஸ். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கண்டுபிடிச்சிடலாம். ப்ராடக்ட் ஆஃப் roots is equal to
ரெண்டு ப்ராடக்ட் வந்து ஒன்று sin 15 டிகிரி இன்னொன்று வந்து cos 15 டிகிரி. இது ரெண்டுத்தையும் இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். 2 sin x cos x is equal to sin 2x. இது வந்து ட்ரிக்னாமெட்ரியோட ஃபார்முலா. இதில் வந்து நம்மளுக்கு இருக்கிறது வந்து சைனும் காசும் மட்டும்தான் இருக்குது. அதை மட்டும் வச்சுட்டு இந்த 2 ஈக்குவல் டு தாண்டி கொண்டு போயிடலாம். அப்போ மல்டிப்ளையில் இருக்கிறது டிவைடாக மாறிடும். அப்போ sin x cos x is equal to sin 2x divided by 2ன்னு எழுதலாம். அப்போ இந்த ரெண்டுத்தையுமே சேர்த்து நம்ம இந்த ஃபார்மேட்டில் எழுதலாம். sin 2 into x, x வந்து இதில் 15 டிகிரி divided by 2 is equal to sin 15 2s are 30. 30 degree divided by 2. Sin 30 டிகிரியோட வேல்யூ வந்து 1/2. அப்போ 1/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். is equal to 1/2 whole divided by 2ன்னு இருக்குது. is equal to இந்த 2 denominatorக்கு வந்துடும். அப்போ 1 divided by 4. Product of roots வந்து 1 divided by 4. இப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எழுந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போது therefore required quadratic equation is x square minus x into sum of roots plus product of roots is equal to 0. x square minus sum of roots வந்து root 6 divided by 2, product of root வந்து 1/4. இது ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். x into root 6 divided by 2 plus product of root வந்து 1 divided by 4 is equal to 0. இதை ப்ராப்பரான குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக மாற்ற டினாமினேட்டரில் இருக்கிறதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். 2க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தால் 4 தான் கிடைக்குது. அப்போது எல்லா ஈக்குவேஷனையும் நம்ம இன்டூ 4ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். இந்த ஈக்குவேஷனில் இருக்க ஒரு டேர்மையும் இன்டூ 4ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போது இங்கே இன்டூ 4, இங்கேயும் இன்டூ 4, இங்கேயும் இன்டூ 4. அப்போது இது 4x ஸ்கொயராக ஆகிடும் மைனஸ் 4x root 6 divided by 2 ஆகிடும். இது ப்ளஸ் 4 1s are 4. அப்போ 4 divided by 4 is equal to 0ன்னு வரும். டினாமினேட்டரில் இருக்க 2 வந்து 1s are, நியூமரேட்டரில் இருக்க 4 வந்து 2s are. 4 டேபிளில் 4 1s are. இப்போ மீதி 4x ஸ்கொயர் மைனஸ் 2 root 6 x பின்னாடி எழுதுகிறேன் 2 root 6x ப்ளஸ் 1 is equal to 0. இதுதான் வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்.